வச்சேன். மனையை தொட்டாரு, அது அவ்வளோக்கு தங்கமாக ரஷ்யக்காரன் ஒரு இதை தொட்டான், அது ஃபுல்லாக பயங்கர மாதிரி. இந்தியாக்காரன் கேட்டா, நீங்க எனக்கு பெரிய பேராக இல்லை, நீங்க எந்த விலைக்கு தொட்டீங்களோ அந்த விரல் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா. திருமுருக திருமந்தவன் அப்பொழுது அடிமதி தூதுவனாக சென்றார். அப்பொழுது கூறினார், இன்றைக்கு பிறவிக்கு 2 மாதங்களை திங்கையால் தொடி என்ன செவ்வரம் தந்த வார்த்தையை திருச்செவி சாற்றுவார். ஆற்றலோடு உழைப்பவர்களுக்கு தான் சொத்து சுகம் சேரும். ஆற்றலில்லா சோமையோ உள்ளதெல்லாம் போகும். திருமதி இளம்பரை மணிவரம் உணவை உட்கொள்வது போல ஆற்றல் ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிரியை கடந்து விட்ட உணவு செய்து நெல்லை எலி சாப்பிட்டு எளிய பாம்பு சாப்பிட்டு பார்த்த கல்வி சாப்பிட்டு இதான் உணவு செய்தி. இந்த உணவு செய்தியில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது அனைத்து உயிரினங்களுக்குமே பாதிப்பாக வேண்டும். எம்மன் நம்பியாக ஆயிரக்கணக்கான வழக்கை நாம் ஒரே நாளில் வெட்டிவிட்டேவா? ஆயிரக்கணக்கான வழக்கை ஒரே நாளில் வளர்க்க முடியுமா? இந்த உலகத்திலே எல்லா உயிரினங்களையும் விட மனுஷன் மட்டும்தான் பூமியை பாடுபடுத்தலாம். ஏன் கேட்கவா? நாம் எதை செய்தால் அது நமக்கு துன்பத்தை தாக்கும். ஒவ்வொரு நடிகர்களும் அறிவியல் ஆசிரியர் பணியாற்றுறாங்க. 10ஆம் கிளாஸ் அறிவியல் ஆசிரியர் பணியாற்றுறாங்க. நிறைய பேருக்கு சின்ன கற்பனை. முதலாவதாக நடிகர் எம்மா தாதா அவர் மெத்தக்கூடிய பணிகள் சொல்லுவாங்க. எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோம். ரத்தம் காரணம் கடந்தது, உடலாம் உடையக்கூடிய திருவிழாலாம் அடிக்கிறது. இதான் ரத்தத்துடைய பணிகள். ரத்தத்துடைய பணிகள் நிறைய. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டோம்னா நயமாயிடும். அதனால ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் பேசுறேன். அடுத்த டிஎஸ் பாளையம் பூமியமான ஒரு பொருள். இதயத்தில் 4 அணுகள். எத்தனை அணுகள்? 4 அணுகள். 2 ஆட்சி, 2 வெள்ளிக்கு. ஒரு நேரத்திற்கு 72 படத்துடி. இதயம் சொல்லக்கூடிய நிலை சிஸ்டோன்கள். இதயம் பெரியக்கூடிய நிலை டயஸ்டோன்கள். சால்வாசம் ராய்க்கு எவ்வளவு அங்கே சொல்லுவாங்க. எப்படி பார்த்து அந்த பவர் பாயிண்ட் ராக்கெட் எப்படி ஏவுவாங்க? ராக்கெட் ஏவுதல்ல வீட்டுடைய 3ஆவது இயக்க விதியும் நேர்கோட்டு இந்த அடியின் விதியும் 2 விதியும் பயன்படும். முதல்ல எரிபொருள் அந்த எரிபொருள் எரியூட்டப்படுகிறது. அது எரியூட்டப்படும் பொழுது நிறைய குறைய அதனுடைய திசை வேகம் அதிகரிக்கும். சிம்புவாக ஒளியுடைய பண்புகளை பற்றி வளர்க்கிறார். இந்த பாருங்க எல்லாருக்கும் கூட்டமாக கேட்குது. ஒளியும் ஆற்றுவார். ஒளி எப்பொழுதுமே பேருக்கு மட்டும்தான் செய்யும். குமிலன்ஸ் வளர்ந்துருக்காங்க. இந்த பருவம் மையத்தில் அடிச்சு ஓரத்தில் ஒளிஞ்சு குமிலன்ஸ் தான் குமிலன்ஸ். மையத்தில் ஒளிஞ்சு ஓரத்தில் விரிச்சுருக்கக்கூடிய லென்ஸ் குடிலன்ஸ். குடிலன்ஸ் தான் குவிக்கும் லென்ஸ், குடிலன்ஸ் தான் விரிக்கும் லென்ஸ். பெரும்பாலுமே மெய்ய மக்களை தோற்றுவிக்கக்கூடிய லென்ஸ் எதுன்னு கேட்டா குடிலன்ஸ். பெரும்பாலும் வாயு மக்களை தோற்றுவிக்கக்கூடிய லென்ஸ் எதுன்னு கேட்டா குடிலன்ஸ். நானும் தினந்தோறும் பேப்பரில் பார்க்குறேன். எல்லா தினத்தையும் பேப்பர் கூட பார்க்குறேன். ஸ்டவ் அடித்து மாமியார் சாப்பிட்டு ஒரு நாள் கூட